வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. மே 2025 நடந்த ஹிந்தி சர்டிஃபிகேட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் இது. இது வந்து கொஸ்டின் வித் ஆன்சரோட பார்ப்போம். ஹிந்தி டிப்ளமா எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரும் கொஸ்டின் வித் ஆன்சர் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் பேஜில் மாணவர் நிரப்புக. இப்போ தேர்வு எண், எக்ஸாம் நம்பர் ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அதை பார்த்து எழுதுங்க. சேர்க்கை எண்ணா, அட்மிஷன் நம்பர் அதுவும் ஹால் டிக்கெட்டில் இருக்கும். தேர்வு மையம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா சென்னைன்னு போட்டுருங்க. ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் சஹி உத்தர் கா ஜயன் கர்கே கா நிஷான் லகாயே. சரியான பதிலை தேர்ந்தெடுத்து சரி குறி இடவும். எதை கரெக்ட் ஆன்சரோ அதுக்கு டிக்கு போடணும். ஃபஸ்ட் கொஸ்டின் உல்டே அர்த் வாலா சஹி சப்த் ஜமுக் ஹை. உல்டேனா ஆப்போசிட். இந்த கீழே கொடுத்துருக்க மூணில் எது ஆப்போசிட்? அந்தர் பாகர், இன்சைட் அவுட் சைடு. சுபக் சபேரே ரெண்டுமே ஒரே மீனிங் தான், மார்னிங். ஹம் சப், ஹம்னாலும் வி, சப்னாலும் வி, ஆல். அப்போ ஒரே மீனிங். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஒன் அந்தர் பாகர், அதுதான் கரெக்ட், அதுக்கு டிக் போடணும். செகண்ட் அக்ஷர் கின் வர்ணோன் கோ மிலாக்கர் பனாஹை. இந்த க்ஷா எப்படி உருவாகுது? இக்கு ப்ளஸ் ஷா க்ஷா. அப்போ தேர்ட் ஒன் தான் கரெக்டு. தேர்ட் ஒன் நிம்னலிக்கித் ஷப்தோன் மேன் ஷுத் சப்துக்கா ஜயன் கரேன். சரியானதை டிக் பண்ணுங்கன்னு. உஷ்மா, உஷ்மானா ஹீட்டு. இப்போ இதில் சரியான ஸ்பெல்லிங் வந்து செகண்ட் ஒன் தான், அதுக்கு டிக் போட்டுருங்க. தில்லி ரகத்தி மேன் சீமா ஹே இஸ் வாக்கியக்கா சஹி க்ரம் ஹேன். இப்போ இதில் சரியானது என்னது? சீமா தில்லி மேன் ரகத்தி ஹே. தேர்ட் ஒன் தான் கரெக்டு. ஃபிஃப்த்து கோடே ने पानी पिया इस वाक्य में क्रिया शब्द है. क्रियाना verb. இந்த கோடே ने पानी पिया இதில் verb எது? பியா. செகண்ட் ஒன் தான் சரியானது, அதை டிக் பண்ணணும். சிக்ஸ்த் ஒன் बिजली बहुत जोर से गड़ूंगी वाक्य में रेखांकित शब्द का पर्याय है. பிஜிலினா எதை குறிக்குது? மின்னல். அப்போ மின்னல் எப்படி இருக்கும்? சமக், ஷைனிங்காக இருக்கும். அப்போ செகண்ட் இது சைன், அதை தான் டிக் பண்ணணும். செவன்த் கொஸ்டின் 79 को देवनागरी में कैसे लिखते हैं. 79 தேவநாகரியில் எப்படி எழுதுவோம்? உனாசி. ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்டு. எயித்து நிம்மன் में से संज्ञावाचक शब्द कौन सा है. संज्ञावाचकனா நவுன். அப்போ கீழே கொடுத்துருக்கல எது நவுன்? காடி. செகண்ட் ஒன் தான் நவுன், அதை டிக் பண்ணணும். नाइन्थ मैं गा नहीं सहा क्योंकि मेरे डैश में चाले पट गए हैं. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மூங்க். செகண்ட் ஒனுக்கு டிக் போட்டுறணும். டென்த் ஒன் निमन में कौन सा पर्यायवाची शब्द समुख नहीं है. विच ऑफ द फॉलोइंग इज नॉट अ सिनोनिम ग्रुप. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன் तारा टूरी. सेकेंड रोमन लेटर निम्नलिखित शब्दों के हिंदी विलोम शब्द लिखिए. பின்வரும் வார்த்தைகளுக்கு இந்தியில் எதிர் சொற்கள் எழுதணும். ஆப்போசிட் வேர்டு. அச்சாயி புரா, குட் பேட். தனி நிர்தன், ரிச் புவர். ஆஷா நிராஷா, நம்பிக்கை விரக்தி. குரு சிஷ்ய, குரு சிஷ்யன். பந்த் குலா, க்ளோஸ்ட் ஓப்பன். தேர்ட் ரோமன் லெட்டர் நிம்னலிखित शब्दों के लिंक பதல்கர் லிக்கியே. பின்வரும் சொற்களின் பால் மாற்றி எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் மகோதை மகோதயா, சார் மேடம். செகண்ட் தேவனாரி தேவர், சிஸ்டர் இன்லா பிரதர் இன்லா. தேர்ட் ஹாதி ஹதினி, ஆண் யானை பெண் யானை. ஃபோர்த்து சிஷ்யா சிஷ்யை, ஆண் சிஷ்யன் பெண் சிஷ்யைன்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த்து யுவக் யுவதி, இளைஞன் இளைஞி. யங் மேன் யங் உமன். फोर्थ பின்வரும் வாக்கியங்களின் எழுத்துப்பிழை நீக்கி எழுதுக. फर्स्ट वन देश के लिए सैनिक सीमा पर लड़ते हैं. அப்போ सैनिक வந்து सैनिक ஆயிடுச்சு. देश के लिए सैनिक सीमा पर लड़ते हैं. सेकंड माता पिता का आशीर्वाद सदा बच्चों के साथ रहता है. माता पिता का आशीर्वाद सदा बच्चों के साथ रहता है. थर्ड दिल्ली में कई बड़ी बड़ी इमारतें हैं. दिल्ली में कई बड़ी बड़ी
इमारतें हैं। फोर्थ, ईश्वर तुम्हारी इच्छाएं पूरी करें। इच्छाएं இப்படி சேர்த்து எழுதணும். ईश्वर तुम्हारी इच्छाएं पूरी करें. फिफ्थ, वक्त कल नहीं फिल्म देखने जाएगी. देखने அந்த க வராது, க வராது, க. वक्त कल नहीं फिल्म देखने जाएगी. அப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுலாம் மிஸ்டேக்காக உள்ளது, அதை சேஞ்ச் பண்ணி கரெக்டாக எழுதணும். फिफ्थ रोमन लेटर, निम्नलिखित वाक्यों को सहसंपत्ति शब्दों के प्रयोग से பூர்ண कीजिए. தொடர்புடைய சொற்களை பயன்படுத்தி பின்வரும் வாக்கியங்களை நிறைவு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஜோ தும்ஹே ஜாஹியே பக்லே லோ. உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கொள். செகண்ட், ஜஹாங் அப் மஞ்சிலேன் ஹைன் வஹாங் பஹலே துக்கானேன் தீன். தற்போது மாடிகள் உள்ள இடத்துல முன்பு கடைகள் இருந்தன. தேர்டு, जितना गुड़ डालोगे उतना ही मीठा होगा. நீங்கள் எவ்வளவு அதிகமாக வெல்லம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இனிப்பு அதிகமாக இருக்கும். फोर्थ, जब तुम उठोगे तब मैं बताऊंगा. நீ எழுந்ததும் நான் உனக்கு சொல்கிறேன். फिफ्थ, वैसा हमने लिखा जैसा किसी ने नहीं लिखा. எங்களைப் போல வேறு யாரும் எழுதவில்லை. சிக்ஸ்த் ரோமன் லெட்டர், இங்கே கொடுத்துருக்க வாக்கியங்களை பயன்படுத்தி இந்த சொற்றொடர்களை சரியாக அமைச்சு எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஐசி கர்மி பட் ரஹி ஹை ஜெய்சே ஆங்க் பரஸ் ரஹி ஹோ. மிகவும் சூடாக இருக்குது, நெருப்பு மழை பொழிவது போல உணர்கிறேன். செகண்ட், ஜைசா ஹம் பட்டே தே வைசா கோயி நெஹி பட்டா. நாங்கள் முன்பு படித்ததை போல் இப்போ யாரும் படிப்பதில்லை. தேர்டு, ஜைசா तूफ़ान आज आया वैसा पहले कभी नहीं आया. இன்று நாம் கண்டதை போல ஒரு புயல் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. ஃபோர்த்து, உன்ஹோனே ஜோ தேக்கா உசே பத்தானா கடின் ஹே. அவர் பார்த்ததை விவரிக்கிறது கடினம். ஃபிஃப்த்து, ஜஹாங் தும் கயே தே வஹா கோன் ரஹத்தா ஹே. நீங்கள் சென்ற இடத்தில் யார் வசிக்கிறார்கள். செவன்த் ரோமன் லெட்டர், உங்களுக்கு வந்து வாலான்னு சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராக்கெட்டில் கொடுத்ததை அதோடு சேர்த்து வாலா அதையும் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஷாம்னே வாலே मैदान में बच्चे खेलते हैं. सेकंड, सब्जी वाला रोज हमारे लिए सब्जी लाता है. थर्ड, पिताजी का कार्यालय नीचे वाली मंजिल पर है. फोर्थ, रिक्शे वाले ने 2 दिन से हड़ताल कर रही है. फिफ्थ, तेज दौड़ने वाला लड़का इनाम का हकदार है. निम्नलिखित वाक्यों का हिंदी में अनुवाद कीजिए. अनुवादना ट्रांसलेट. தமிழில் கொடுத்துருப்பாங்க, அதை ஹிந்தியில் மொழிபெயர்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். மேன் கிரிக்கெட் கேல் ரஹாஹூம். செகண்ட், தங்கம் வெள்ளியை விட விலை உயர்ந்தது. சோனா சாந்தி சே அதிக் மஹங்கா ஹை. தேர்ட், நீ என்னை சந்திக்க விரும்புகிறாயா. கியா ஆப் முஜ்சே மில்னா ஜாகத்தே ஹை. ஃபோர்த், மாலையில் உழவர்கள் சோர்வடைந்து தெரிகிறார்கள். ஷாம் கே சமை கிஷான் தஹே ஹுயே திகாத்தே ஹை. ஃபிஃப்த், தயவு செய்து இப்போது படிக்க தொடங்குங்கள். கிருபையா அப் பட்னா ஜுரு கரேன். நைன்த் ரோமன் லெட்டர், இந்த ப்ராக்கெட்டில் தமிழில் கொடுத்துருக்காங்க, அதை ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இந்த சென்டென்ஸில் சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், கியா வக் யக் काम कर सकता है. सेकंड, जर्मन भाषा सीखना मुझे मुश्किल लगता है. थर्ड, मेरे दादाजी लखनऊ से परसों वापस आ रहे हैं. फोर्थ, पढ़ूंगा विद्यार्थी हमेशा सफल होता है. फिफ्थ, यह मज़ेदार बात नहीं है ये वक्त पेड़ से गिर गया. 10th ரோமன் லெட்டர், உங்களுக்கு நமுனா கொடுத்துருப்பாங்க, அதாவது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் கீழே எழுதணும். ராஜு கிரிக்கெட் கேள்தாகே. ராஜு வந்து கிரிக்கெட் விளாட்றாரு. ராஜு கிரிக்கெட் நெகி கேள்தாகே. ராஜு கிரிக்கெட் விளாடலை. அப்போ அதை வச்சு நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு, சீதா ஜாடி கரித்தி ஹை. சீதா வந்து சேலை வாங்குறா.
சீதா ने झाड़ी नहीं करी थी. சீதா வந்து சிலை வாங்கலை. செகண்ட், ரிச்சர்ட் ஃபல் காத்தா ஹே. ரிச்சர்ட் வந்து பழம் சாப்பிட்றாரு. ரிச்சர்ட் நே ஃபல் நெஹி காயே. ரிச்சர்ட் வந்து பழம் சாப்பிடல. செகண்ட், மென் ஜல்தி உட்கா ஹூம் முஜே ஜல்தி உட்னா படேங்கா. நான் சீக்கிரம் எழுகிறேன், நான் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு, நரேஷ் சைக்கிள் சலாத்தா ஹே. நரேஷ் வந்து சைக்கிள் ஓட்டுகிறாரு. நரேஷ் கோ சுபக் சைக்கிள் சலானி பட்டி ஹே. நரேஷ் வந்து அதிகாலையில் சைக்கிள் ஓட்ட வேண்டும். செகண்ட், மேன் தூத் பீதாகும். நான் பால் குடிப்பேன். மேன் சுபக் தூத் பீதாகும். நான் வந்து அதிகாலையில் பால் குடிப்பேன். தேர்டு, மகேஷ் ஹங்ஸ்தா ஹே. மகேஷ் சிரிக்கிறார். மகேஷ்கோ ஹங்ஸ்னா அச்சா லக்தா ஹே. மகேஷ்க்கு சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், பிரியா கமிஜ் சில்தி ஹே. பிரியா வந்து சட்டைகளை தைக்கிறாரு. பிரியாக்கோ ஷர்ட் சில்னா பசந்த் ஹே. பிரியாவுக்கு வந்து ஷர்ட் தைக்கிறது ரொம்ப பிடிக்கும். செகண்ட், வக் கானா பனாத்தி ஹே. அவளுக்கு வந்து உணவு சமைக்கிறா. உசே கானா பனானா பசந்த் ஹே. அவளுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஃபோர்த்து, பிதாஜி அக்பார் பட்தே ஹேன். அப்பா வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. பிதாஜி ரோஜ் அக்பார் பட்தே ஹேன். அப்பா வந்து தினமும் நியூஸ் பேப்பர் படிப்பார். இப்போ இதில் ஃபஸ்ட் ஒன், மனோகர் கேல்தா ஹே. மனோகர் வந்து விளையாடுவார். மனோகர் ரோஜ் கேல்தா ஹே. மனோகர் வந்து தினமும் விளையாடுவார். செகண்ட், மா கானா பனாத்தி ஹே. அம்மா வந்து உணவு சமைக்கிறாங்க. மா ரோஜ் கானா பனாத்தி ஹே. அம்மா வந்து தினமும் உணவு சமைக்கிறாங்க. ஃபிஃப்த் நமுனா, ஷீலா 8 பஜே கர் ஆத்தி ஹை. ஷீலா வந்து 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவா. ஷீலாக்கோ 8 பஜே கர் ஆனா ஜாகியே. ஷீலா வந்து 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து விடுவாள். முதல் வருகிறாள், இது வந்து வந்து விடுவாள். அந்த இதில் எழுதணும். ஃபஸ்ட்டு, சரிதா சுபக் வியாயாம் கர்த்தி ஹே. சரிதா வந்து காலையில் உடற்பயிற்சி செய்கிறாள். சரிதா சுபக்கி வியாயாம் கரேங்கி. சரிதா காலையில் உடற்பயிற்சி செய்து விடுவாள். செகண்ட், பஜ்ஜே நஹாஹர் ஸ்கூல் ஜாத்தே ஹேன். குழந்தைங்க வந்து குளிச்சுட்டு பள்ளிக்கு செல்கிறார்கள். பச்சே நஹாஹர் ஸ்கூல் ஜாயேங்கே. குழந்தைகள் குளித்துவிட்டு பள்ளிக்கு சென்று விடுவார்கள். 12th ரோம லெட்டர் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா ரீட் பண்ணணும். அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கேற்ற ஆன்சர் எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கத்யாஞ்ச் கா உபயுக்த் ஷிர்ஷக் லிக்கியே. அதாவது இந்த பேராகிராஃப்க்கு ஏற்ற தலைப்பு சொல்லுங்கன்னு. ஆயே பேட் லகேங்கே. மரங்களை நடுவோம், மரங்களை வளர்ப்போம்னு ஹெட்டிங் போடலாம். செகண்ட், பேடோன் சே ஹமேன் கியா கியா மில்தா ஹேன். மரங்கள்லேருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குது. ஹமேன் போஜன் கி வஸ்துவே லகடியாங் தவாயியாங் ரப்பட் तेल कागज आदि कीमती चीजें भी प्राप्त होती हैं. ஸோ மரங்கள்லேருந்து உணவு, மருந்து, ரப்பர், எண்ணெய், காகிதம், இப்படி விலைமதிப்பு மிக்க பொருட்கள்லாம் நமக்கு கிடைக்குது. தேர்ட் கொஸ்டின், पेड़ वातावरण को कैसे शुद्ध करते हैं. மரங்கள் வந்து வளிமண்டலத்தை எவ்வாறு தூய்மையாக்குது. हमें सांस लेने के लिए ऑक्सीजन मिलती है. இந்த ஒரு லைன் எழுதினா மட்டும் போதும், இல்லைனா அடுத்த லைனையும் சேர்த்து எழுதிக்கோங்க. ये कार्बन डाइऑक्साइड को अवशोषित करके वातावरण को प्रदूषित होने से बचाते हैं. இவை வந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி வளிமண்டலத்தை வந்து மாசுபாட்டிலேருந்து பாதுகாக்குது. இந்த லைன் வேணா எழுதிக்கோங்க, இல்லை ஃபஸ்ட் லைனோட முடிச்சுக்கோங்க. फोर्थ क्वेश्चन, हम पेड़ों का संरक्षण कैसे कर सकते हैं. மரங்களை வந்து எவ்வாறு பாதுகாக்கலாம். पेड़ों के कटाव को कम करके अधिक से अधिक वृक्षारोपण करना चाहिए. நம்ம வந்து காட்டை அழிக்கிறத குறைச்சிட்டு அதிக மரங்களை வந்து நட்டு வைக்கணும். ஃபிஃப்த் கொஸ்டின், குளோபல் வார்மிங் கா கத்ரா क्यों बढ़ रहा है. புவி வெப்பமயமாதல் அச்சுறுத்தல் வந்து ஏன் அதிகரித்து வருகிறது. पेड़ों की संख्या में तेजी से आ रही गिरावट के कारण प्रदूषण बढ़ता जा रहा है, जिससे ग्लोबल वार्मिंग का खतरा बढ़ रहा है.
மரங்களை வந்து நம்ம வெட்டுறனால மரங்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாகிட்டே இருக்குது. அப்போ அந்த எண்ணிக்கையில் ஏற்படுற விரைவான சரிவுனால் மாசுபாடு வந்து அதிகரிக்குது. இந்த மாசுபாடுனால புவி வெப்பமயமாதலும் அதிகரிக்குது. 13th रोमन लेटर निम्नलिखित में से किसी एक पर हिंदी में संवाद लिखिए. பின்வருவனவற்றில் ஏதேனும் ஒன்று பற்றி ஹிந்தியில் உரையாடல் அமைக்கவும். கான்வர்சேஷன் மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு ஜாரா பஹு மாமியார் மருமகள். அத்தியாபக் சாத்ர டீச்சர் ஸ்டூடெண்ட். தேர்டு தோ தோஸ்தோன் கே பீச் சம்வாத் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கிடையே கான்வர்சேஷன். இது மூணில் ஏதாவது நீங்கள் ஒன்று எழுதணும். 10 மார்க்ஸ் 10 லைன்னாலும் இது இருக்கணும். 13th रोमन लेटर நிபந்த் அதாவது கட்டுரை எழுதணும். 3 கொடுத்துருக்காங்க. மேரா பிரிய சிக்ஷக் எனக்கு பிடித்த ஆசிரியர். மேரி ஜீவன் கா லக்ஷ்ய என் வாழ்க்கையின் குறிக்கோள். தேர்டு கம்ப்யூட்டர் கணினி. இது மூணில் ஏதாவது ஒன்று எழுதணும். இதுவும் 10 பாயிண்ட்ஸ் இருக்கணும் 10 மார்க்குக்கு. இந்த வீடியோவில் மே 2025 நடந்த மே 2025 நடந்த ஹிந்தி சர்டிஃபிகேட் எக்ஸாம் செகண்ட் பேப்பரோட கொஸ்டின் வித் ஆன்சரோட பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.